கார்த்திக் என்ற நபர் சொந்தக்கார பொண்ணு அவர் வந்து என்ன ரேப் பண்ணிட்டாருன்ற மாதிரி சொல்லி போக்சோ வழக்கு கொடுத்துச்சு அவர் மேலே. சிறைக்கும் போயிட்டார். சிறைக்கு போய் 2 வருஷமாக கஷ்டப்பட்டு போராடி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இன்றைக்கி அந்த குழந்தை அவருடைய இல்லைன்றதை நிரூபணம் பண்ணி இன்றைக்கி அந்த பொண்ணு கூப்பிட்டு விசாரிக்கும் போது நாம் இன்னொருத்தரை காப்பாற்றுறதுக்கு இவர் மீது பொய் வழக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி இன்றைக்கி அவர் வெளியே வந்திருக்கிறாரு. என்னன்னா இந்த மாதிரி நிறைய போக்சோ வழக்குகள் இருக்குது. அதாவது தவறே பண்ணாமல் ஒருத்தன் தன் மானத்தையும் அனைத்து குடும்ப மானத்தையும் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு பெண்கள் கொடுக்கும் பொய்யான வழக்கினால உள்ளே போய் சிறை அனுபவிச்சுட்டு நீ வெளியே வந்திருக்காரு. இதை ஏன்டா ஒரு வீடியோவாக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பல இடத்துல நடக்குது. இதே ஒரு பெண்களுக்கு, ஆண்களை எல்லாருமே கேட்குறேன், ஒரு பெண்களுக்கு ஒரு சம்பவம் நடந்தவொடனே நம்மளே பொங்கி எழுறோம், அடடா ஐயோ பெண்களுக்கு இப்படியா, பாதுகாப்பு இல்லை அப்படி இப்படின்னு நம்ம கேட்குறோம். இன்னைக்கு 2 வருஷம் கழிச்சு இந்த ஆண் வெளியே வந்திருக்காரு. இந்த 2 வருஷம் வாழ்க்கை அவருக்கு என்னெல்லாம் யார் திரும்பி கொடுப்பா? இந்த பெண் அந்த வழக்கு போட்டாங்கல்ல, அந்த பெண்ணுக்கு குறைஞ்சபட்சமாக 10லேருந்து 20 வருஷம் தண்டனை திரும்பி கொடுத்தால் மட்டுமே இந்த மாதிரி பொய் வழக்கும் போடும் கேவலமான இழிவான பெண்கள் வந்து பயப்படுவாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கே. ஏன்டா இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது அசால்ட்டாக இருக்குது. அவங்க உமன்ற ஒரு சேஃப்டி கார்டை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. எங்கே போனாலுமே அந்த சேஃப்டி கார்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க யூஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா, நாளைக்கு போய் ஒரு நிரபராதி ஆண் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு நாளைக்கு வெளியே திரும்பி தெரிஞ்சிருச்சுன்னா, உண்மை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும். தெரிஞ்சால் மட்டும்தான் ஆண்களுக்கு இந்த சமூகத்தில் பாதுகாப்பு கிடைக்கும்ன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குங்க, ஏற்றுக்காதவங்க ஏற்றுக்காம விட்டுருங்க. நன்றி.